ஒரு பவுலில் 1 டம்ளர் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாயை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கூடவே 1/2 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டை நல்லா தட்டி அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதோட மெயின் ஹீரோவான முருங்கைக்கீரை 1 கப் அதை எடுத்து அது கூட சேர்த்து நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ அதில் இருக்க ஈரப்பதம் இன்னும் கம்மியாகி நல்லா இந்த மாதிரி கெட்டியான மாவு கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து இதே போல் வடைக்கு தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நம்ம தட்டி வச்சது அதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கை கீரையே சேர்த்துருக்கிறனால இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எதையும் சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே ருசியான, மணமான முருங்கைக்கீரை வடை ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.